நான் யாரையும் கழட்டி விடல, என்ன தான் ஒருத்த கழட்டி விட்டான். நீ என்ன மாதிரி தானா? எத்தனை வருஷம்? 5 வருஷம். மச்சான் உன்னோட 2 வருஷம் லீடு. அவன் மேல பைத்தியமா இருந்தேன். ஆனா அவன் இரு, நீ இப்போ புலம் போறியா? வேணாமா, இவன் கதையை கேட்ட என்னால் முடியல. சும்மாரா, நீ சொல்லு தாய். ஓ, லவ் ஃபெயிலியருக்கு லவ் ஃபெயிலியர் சப்போர்ட்டா? நடத்துங்க, என்னால் விடுங்கப்பா. கியூட்டா இருக்கடா நீ. லவ் யூடா சாய். ஏய் ஏய், உள்ள பா, உள்ள போங்கடா. இரு வரேன். அவன் லவ் ஃபெயிலியர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு ரொமான்ஸ் கேக்குதா? உனக்காவது இப்படி ஒருத்தன் இருக்கான், ஆனா எனக்கு அப்படி யாரும் இல்லை. அவன் போனதுக்கப்புறம் எதுவுமே நார்மலாக இல்லை. அவன் இல்லைங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியலை. அப்புறம் டிப்ரெஷன் அது இதுன்னு இருக்க பிடிக்காம கூட அட்டன் பண்ண ட்ரை பண்ணேன். 2 times கோயால, அதுலேயும் ஃபெயிலியர். அப்புறம் அப்படியே லைஃப் போகிற போக்கில் விட்டேன். அவனை எப்படி மறந்த? ஐ மீன் எப்படி மூவ் ஆனானு? டைம் தான். இப்போ நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கல, அடுத்த வருஷம் இதே நாள் அந்த பாதி ஃபீலிங்ஸ் கூட இருக்காது. அவள் பேரை கேட்டால் கூட உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இருக்காது. எல்லாமே மாறும்போது இது மட்டும் என்ன அப்படியே இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு புலம்புறதை கேட்குறேன். நம்மளை தூக்கி போகணுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பசங்க என்ன பொண்ணுங்க என்ன எல்லாம் ஒன்று தான். எல்லாருக்கும் ஒரே ஃபீலிங்ஸ் தான். நான் காலேஜ் படிக்கும்போது எத்தனை பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க தெரியுமா? ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஐஷுக்கு ஓகே சொன்னேன். அவன் என்ன லூஸ் ஆகிட்டு போயிட்டா. போட்டோம். ஏய் வா, வாடா. என்ன ஏச்சி இல்லை, இந்த செல்ஃபியை போஸ்ட் போட்டு உன் எக்ஸ்மாவளையும் எக்ஸ்மாவனையும் வெறுப்பேற்றுவோமா? வா. செல்ஃபி அதானே, என் நண்பனுக்கு தோலை கை பண்ணலாம் பொறுக்காது. முதல்ல உன்னை பிளாக் லிஸ்ட்டில் போடணும்டா. வா. சரி, பிரியாணி தின்னுறோம் எல்லாத்தையும்.